Students, in the video, we will talk about ionic equilibrium book back evaluation. 1 mark questions. Okay, so first question. Concentration of the Ag plus ion in a saturated solution of Ag2C2O4 silichromate is a 2.24 into 10 power minus 4 mole liter minus 1. Solubility product of Ag2C2O4 is the silver salt solubility product என்னன்னு நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ அத நம்ம பாப்போம். சோ இப்போ நாம solubility product நம்ம செக் பண்ண போறோம். சோ அப்போ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குலிபிரியம் ஃபார்மேஷன் எழுதிரணும். Ag2C2O4. ஸோ அது என்ன பண்ணுறோம்னா இப்போ அயனைசேஷன் நடக்குது 2Ag ப்ளஸ் ஆகும் தென் C2O4 2 மைனஸுங்களா நமக்கு என்ன பண்ணால் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. அண்ட் இப்போ நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா Ag ப்ளஸோட வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.24 into 10 power minus 4 அதாவது அந்த சால்ட்டோட solubility saturated சொல்யூஷனோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கப்பா ஓகேவா. ஸோ அண்ட் தென் C2O4 2 மைனஸ் அதை என்ன எடுத்துக்கிறோம் 2.24 டிவைட் பை 2 இந்த 2 எங்கேருந்து கிடைச்சா அந்த சில்வரோடது 2 ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 1.12 into 10 power minus 4ங்கிறது நமக்கு கிடைக்கும்ப்பா ஓகேவா. ஸோ அடுத்தது solubility product ஓகேவா. Solubility product is equal to Ag2 plus into C2O4 2 minus Ag ஓட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் எவ்வளோ 2.24 into 10 power minus 4 and then அதுக்கடுத்து C2O4 நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கிடைக்கும் 1.12 into 10 power minus 4 ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குன்னா 5.619 into 10 power minus 12. ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்கப்பா. என்ன எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏல இல்லை ஆப்ஷன் டியில் இருக்குப்பா. இதோட கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் இருக்குப்பா ஓகேவா. ஸோ எவ்வளோ ஆன்சர்னு பார்த்தோன்னா 5.6 ஆப்ஷன் டி 5.619 இருக்குது தப்பாக இருக்குது நான் கரெக்டாக சொல்லிடுறேன் ஆப்ஷன் டியில் இருக்குப்பா ஓகே. தென் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா ஃபாலோயிங் சொல்யூஷன்ஸ் வேர் ப்ரிப்பேர்ட் பை மிக்சிங் டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஓகேப்பா. ஸோ அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இங்கே ஒரு 4 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எதை எடுக்கும்போது pH 1ன்னு வரணும் pH 1ன்னு வரணுங்கிறது கொஸ்டின் ஸோ அப்போ அதை பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா தேர்ட் ஒன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது தேர்ட் ஒன். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டாக வரும். ஸோ இது எப்படி வந்துச்சுங்கிறத பார்ப்போம். 75 ml ஆஃப் m/5 HCl plus 25 ml ஆஃப் m/5 NaOH ஓகேவா. ஸோ நார்மாலிட்டி இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போது 1/5 இஸ் ஈக்குவல் டு 0.2 தானே கிடைக்கும் 0.2. ஸோ அந்த 0.2 தான் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ 0.2 into 75 ml இருக்கு 10 power minus 3 மல்டிப்ளை பண்ணும்போது 15.13. அதே போல் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு இந்த சேம் கான்சன்ட்ரேஷன் தான் 0.2 into 25 into 10 power minus 3. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா 5 into 10 power minus 3 கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா எப்படி நான் எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண 15ஐயும் தென் 5 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 10 into 10 power minus 3 எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல 10 into 10 power minus 3. அப்போ நான் அடுத்து கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது நம்பர் ஆஃப் மோல் பை வால்யூம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 10 into 10 power minus 3 பை வால்யூம் இன் லிட்டர் எதில் எடுத்துக்கணும் வால்யூம் இன் லிட்டர். ஸோ அதனால் 100 into 10 power minus 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 10 சாரிப்பா. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா 10 power minus 3க்கும் 10 power 3க்கும் 10 power minus 3 ரெண்டுமே நான் என்ன கேன்சல் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 10/100. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 0.1ங்கிறது கிடைக்குப்பா ஓகேவா. ஸோ அப்போது இப்போ நமக்கு என்ன கிடச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl அதோட கிடச்சிச்சு எத்தனை மோல் கிடைக்குதுன்னா 0.1 மோல் ஓகேவா. ஸோ அப்போது இந்த சொல்யூஷனோட pH எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.1. ஸோ அந்த 0.1க்கு நம்ம நெகட்டிவ் லாகரிதம் எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும் 1. அப்போது இதே போல் மற்றதுக்கு சால்வ் பண்ணாலுமே எதுவுமே என்ன கிடைக்காதுன்னா 1ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்காது. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டிப்பா. இதோட ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகே. அடுத்த தேர்ட் கொஸ்டின் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கப்பா. த சாலிபிலிட்டி ஆஃப் பேரியம் சல்ஃபேட் இன் வாட்டர் 2.24 into 10 power minus 3 gram minus 1 at 298 Kelvin. The value of its solubility product will be given in molar mass of barium sulfate molar mass கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பேரியம் சல்ஃபேட்டோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. பேரியம் சல்ஃபேட்டோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஓகேவா. ஸோ எப்போதும் போல தான் சாலிபிலிட்டி நம்ம எப்போதும் போல் அது அயனைசேஷன் இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்
பிரித்து எழுதுகிறோம், அயனைசேஷன் எழுதுகிறோம். BaSO4 gives Ba2+ and SO4 2- எழுதிட்டோம். அதுக்கடுத்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு BaS என்னும் SO4 2- Sன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ S இன்ட்டு S எத்தனை இருக்கும்? S ஸ்கொயரு. அப்போது சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? S ஸ்கொயரு. ஓகேவா? அண்ட் தென் அவங்க புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதோட வாட்டரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.42 × 10⁻³ ஓகேவா? ஸோ அப்போது அந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் டிவைடட் பை மோலார் மாஸ். அதோட மோலார் மாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம டிவைட் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 2.42 × 10⁻³ டிவைட் பை 233. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 0.010 அண்ட் அதை எடுத்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஃபைனல் வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 1.077 × 10⁻10 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தோம்னா 0.177 இஸ் ஈக்குவல் டு 1.08 தானே, 1.077 இருக்குது. அடுத்து 0.5 மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1.08 10⁻10 மோல் டு லிட்டர் -2ங்கிறது கிடைக்கும். ஸோ இதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சிப்பா. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The pH of a saturated solution of calcium hydroxide is 9. calcium hydroxide pH வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தோன்னா 9 தான். The solubility product of calcium hydroxide ஆல்ரெடி பிஹெச் நம்ம நடத்தும் போதே பார்த்துருப்போம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை கொடுத்துட்டும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா பிஹெச் வேல்யூ கேட்பாங்க. ஸோ இப்போ அதே அது ரிலவெண்ட்டான சம்மு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடோட பிஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 9. அப்போது நமக்கு அது கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது பேஸு. அப்போ பேஸில் நம்ம எது கண்டுபிடிக்கணும்? POH கண்டுபிடிக்கணும். அப்போது POH is equal to 14 - 9. ஏன்னா 14 நம்ம என்ன பண்ண 9 கழிச்சிடும், நமக்கு என்ன கிடச்சிடும்? POH கிடச்சிடும். POH நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா எவ்வளவு? 5. அப்போ POH ஃபார்முலா என்ன சார்னு பார்த்தோன்னா POH நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ராக்சைல் அயன். ஸோ நமக்கு தான் நெகட்டிவ் லாகரிதம் வேல்யூ தெரியும். எவ்வளவு? 10⁻⁻5 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அடுத்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ Ca2+ × OH2-. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10⁻⁻5 அண்ட் தென் இங்கே 2 மோல்ஸ் இருக்கும் டிவைட் பை 2 × 10⁻⁻5 × ஸ்கொயர். ஸோ நம்ம ஓவரால் சமேட்டிவ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 0.5 × 10⁻⁻15. ஸோ அப்போ இதோட ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ என்ன சார்னு பார்த்தோன்னா 0.5 × 10⁻⁻15ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோன்னா the conjugate base for a protonous acid water molecule and hydrogen fluoride. ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஃப்ளூரைடும் அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் HF-ஐயும் ப்ளஸ் வாட்டர் மாலிக்யூல் எடுத்து அதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா பேஸ் பேர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் மாலிக்யூல் ஃபஸ்ட் H2O எடுத்துக்கிறோம். H2O ப்ளஸ் another molecule of H2O. ஸோ அப்போ ஒன்று ஆசிடாகவும் ஒன்று என்ன பண்ண போகுது? பேஸாக இருக்க போகுது. ஸோ ஒன்று இங்கே என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா இந்த H2O ஒரே ஒரு ஹைட்ரஜனை கொடுக்க போகுது. அப்சர்வ் பண்ணிவிட்டு H2O another molecule of H2O ரெண்டும் சேரும்போது ஒரு வாட்டர் மாலிக்யூல் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டானை இங்கே கொடுக்க போகுது. இங்கே கொடுத்த உடனே H3O+ நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் OH-. அப்போது H+ அக்செப்ட் பண்ணது என்னவா மாறிடும்னு பார்த்தோன்னா ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். H+ டொனேட் பண்ணது என்ன ஆகிடும்னு பார்த்தோன்னா பேஸாக மாறிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்று ஆசிட், செகண்ட் ஒன்று பேஸு. அதே போல் HF + H2O. ஸோ அப்போ HF ஆசிடு, H2 என்னது பேஸு. ஸோ நம்ம டிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும்? H3O+ ப்ளஸ் F- நமக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ கான்ஜுகேட் பேஸஸ் யாருன்னு பார்த்தோன்னா OH- அண்டு ஃப்ளூரினும். OH- அண்டு F- தான் கான்ஜுகேட்டிவ் பேஸஸ் பேர். ஸோ இதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? OH- அண்டு F-. ஓகே. தென் 6th கொஸ்டின் இதே பேட்டர்ன் தான். 6th கொஸ்டின் what will make a basic buffer. ஸோ அப்போ நமக்கு எதில் பேசிக் பஃபர் நமக்கு இது இந்த pH ரெலவெண்ட்டானது தான். பேசிக் பஃபரை நம்ம எப்படி நம்ம இதை மேக் பண்ண முடியும்னு பார்க்கும். ஸோ நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 50 ml ஆஃப் 0.1 mol ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் ப்ளஸ் 25 ml ஆஃப் 0.1 mol ஆஃப் அசிட்டிக் ஆசிட். Then 100 ml of 0.1 mol of acetic acid plus 100 ml of 0.1 mol of ammonium hydroxide. Then option C, 100 ml of 0.1 ml of hydrochloric acid plus 200 ml of 0.1 mol of ammonium hydroxide. Then D என்னன்னு பார்த்தோன்னா 100 ml of 0.1 mol of hydrochloric acid plus 100 ml of 0.1 mol of sodium hydroxide. ஸோ இதில் எது பேசிக் பஃபரை க்ரியேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் பஃபர்னால் என்னென்னு பார்த்தோன்னா
ஒரு வீக் பேஸும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் நமக்கு கலந்துருக்கணும். ஓகேவா? ஸோ அதில் அந்த வீக் பேஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகவும் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணால் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டான பேர் எதுன்னு பார்த்தோன்னா அமோனியம் ஹைட்ராக்சைட் வெர்சஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அமோனியம் ஹைட்ராக்சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 200 ml, தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 100 ml இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் சிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் சியில் தான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா கரெக்டான ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா 100 ml ஆஃப் 0.1 mol ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் 200 ml ஆஃப் 0.1 mol ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்ப்பா. ஓகேவா? ஸோ அடுத்தது 7th கொஸ்டினுங்கிறது அந்த லியூஸ் ஆசிட் லியூஸ் பேஸுங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணும்ப்பா. ஸோ இப்போ 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளூரோ காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பிஹேவ் ஆஸ் லூயிஸ் பேஸ். லூயிஸ் பேஸாக நமக்கு எது ஆக்ட் பண்ண போகுது? ஏன்னா ஃப்ளூரினோட நிறைய காம்பவுண்ட் இங்கே கீழே நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா BF3 கொடுத்துருக்காங்க, PF3 பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைட், கால்சியம் டெட்ராஃப்ளூரைடு, சிலிக்கா டெட்ராஃப்ளூரைடு, இதெல்லாம் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. லூயிஸ் பேஸாக நமக்கு ஆக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் BF3 இஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். ஸோ எப்போதுமே லூயிஸ் ஆசிட் எது கிளாஸிஃபை பண்ணணும்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம கிளாஸிஃபை நமக்கு பண்ணும். ஸோ அதில் எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் ரிச் சென்டராக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு பேஸ். எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு ஆசிட். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது BF3யோட காம்பவுண்ட் பார்த்தோன்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட். ஏன்னா அங்கே ஒரு போரானோட வேலன்ஸே எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3 தான். அது 3மே என்ன பண்ணிடணும்னு பார்த்தோன்னா ஃப்ளூரின்ட்டை கொடுத்துரும். ஸோ அங்கே எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இந்த அதுக்கு பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைட் எலக்ட்ரான் ரிச் சென்டர் அண்ட் தென் CF4 இஸ் a நியூட்ரல். அந்த கார்பன் என்ன பண்ணால் கிட்டத்தட்ட நியூட்ரலாக பேலன்ஸ் ஆகிடும். தென் சிலிக்கா டெட்ராஃப்ளூரைடு இஸ் ஆல்சோ a நியூட்ரல். அப்போது லூயிஸ் ஆசிட்னு என்னென்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானை கம்மியாக இருந்துச்சுன்னா ஆசிட், அதிகமாக இருந்துச்சுன்னா பேஸ். அப்போ இங்கே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல யார்கிட்ட எலக்ட்ரான் ரிச் சென்டராக இருக்குது? PF3. ஸோ அப்போ ஆப்ஷன் B இஸ் a கரெக்ட் ஆன்சர். தென் அதுக்கு அடுத்தது 8th கொஸ்டின். Which of the following is not likely to act as Lewis base? இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கீழே இருக்கிறதுல எது லூயிஸ் பேஸு கிடையாது. விச் ஒன் இஸ் நாட் அ லூயிஸ் பேஸ்? ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் BF3 இஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்டு, அப்போது லூயிஸ் ஆசிட். PF3 எலக்ட்ரான் ரிச்சு அண்ட் தென் CO மைனஸ் ஹேவிங் லோன் பேர் எலக்ட்ரான், அப்போ அதுக்கு எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை என்னென்னு சொல்லலாம் லூயிஸ் பேஸ். F மைனஸ் பார்த்தோன்னா அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எது பேஸு கிடையாது. நம்ம ரிமைனிங் எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா பேஸ் தான். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா BF3. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏங்கிறதா கரெக்டான ஆன்சரு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினை கொஞ்சம் நல்லா படித்து பார்க்கணும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விச் நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டுக்கு டக்குன்னு பேஸ்ன்னு சொல்லி டிக் பண்ணிட்டோம்னா தப்பாக போயிடும். ஸோ கரெக்டாக அதை சூஸ் பண்ணுங்கள். The 9th கொஸ்டின். வாட் இஸ் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் பேஸ்? பேஸோட டிக்ரீசிங் ஆர்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதுமே அசிடிக் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா HO அண்ட் வாட்டர் மாலிகுல், தென் அதுக்கு அடுத்தது அல்கைனு, அதுக்கடுத்து அமோனியா குரூப்பு, அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஈத்தீன். ஸோ அதே அப்படியே ரிவர்ஸில் இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதோட கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் C. ஓகே. தென் 10th கொஸ்டின். The aqueous solution of sodium formate and aniline chloride and potassium cyanide are respectively. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா aqueous solution of sodium formate, aluminum chloride and potassium cyanide are respectively. இதில் எது ஆசிடு எது பேஸு ங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ இதில் யாரோட நேச்சர் என்ன, அசிடிக் நேச்சராக பேசிக் நேச்சராங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம இதுக்கு எடுத்துக்க போகிறோம், சோடியம் ஃபார்மேட்டுக்கு எடுத்துக்க போகிறோம். சோடியம் ஃபார்மேட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். ஸோ வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா இந்த சோடியம் NA என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா OH அப்சர்வ் பண்ணிட்டு NaOH நமக்கு என்ன பண்ணால் வெளில ரிலீஸ் ஆகிடும். ரிமைனிங் அசிட்டிக் ஆசிட் நமக்கு என்ன பண்ணால் ஒரு வீக்கான ஒரு ஆசிட் நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகும். அப்போது அந்த சோடியம் ஃபார்மேட்டோட நேச்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா தே ஆர் பேசிக் இன் நேச்சர். அதுக்கடுத்து அனிலினியம் குளோரைடு வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா அசிடிக் ப்ராடக்ட் ஒன்று அப்போ ஏன்னா ஒரு ஆசிட்லேருந்து இன்னொரு ஆசிட் என்ன பண்ணிட்டு போகிறது கிடையாதுன்னு நமக்கு அசிடிக் நேச்சர் கிடைக்கும். தென் அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா பொட்டாசியம் சைனைடு எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ் நமக்கு என்ன பண்ணணும்னா கிடைக்கும். ஓகே. ஸ்ட்ராங் பேஸும் ஒரு வீக் ஆசிடும் நமக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ அப்போ இதோட ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன்
இது என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா சோடியம் ஃபார்மேட்டு பேசிக்காகவும், தென் அனிலீனியம் குளோரைட் என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா அசிடிக் நேச்சராகவும், தென் அதுக்கடுத்து கிடைக்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே பேசிக். ஸோ இங்கே என்ன கொஸ்டின் பார்த்தோன்னா அந்த ஆக்வஸ் சொல்யூஷன் கிடைக்கிற தண்ணி அது ஆசிடாக இருக்குமா, அந்த கிடைக்கிற வாட்டர் மீடியம் ஆக்வஸ் மீடியம் தண்ணியாக இருக்குமான்னு. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கிறது பேஸ். ஸோ அப்போது சோடியம் ஃபார்மேட்டுங்கிறது பேஸு. தென் H3O+, இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அசிடிக் நேச்சராக இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோனியம் ஃபார்ம் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பேசிக் நேச்சர். அப்போது இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா சோடியம் ஃபார்மேட்டு பேசிக்கு, அண்ட் தென் அனிலீனியம் குளோரைடு அசிடிக்கு, அண்ட் பொட்டாசியம் சைனைடுங்கிறது என்னவாக இருக்குன்னா பேசிக் நேச்சராக இருக்கும். ஓகே, அடுத்த 11th கொஸ்டின். த பர்சன்டேஜ் ஆஃப் pyridine that form a pyridinium ion in a 0.10 mole aqueous pyridinium solutions. ஸோ இதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க 1.7 × 10⁻⁻⁹. இது நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லாவை நம்ம என்ன பண்ணிப்போம் எடுத்துப்போம். ஸோ α² c / 1 - ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு KB. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியுமா, ஞாபகம் இருக்கா? ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா. ஓகேவா? ஸோ அப்போ அப்படி எடுத்துட்டோம்னா 1 - ஆல்ஃபா இஸ் நியர்லி ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம கீழே இருக்கிறத எடுத்துக்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஸோ α² c இஸ் ஈக்குவல் டு KB. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு √KB/c. ஸோ இப்போ கேபியோட வேல்யூ டிவைட் பை சின்னு எடுத்துக்கலாம். இப்போ கேபியோட வேல்யூ என்ன சார்னு பார்த்தோம்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 1.7 × 10⁻⁹ டிவைட் பை சி. கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.1. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரூட் எடுக்கிறோம், கேன்சல் பண்ணுவோம். 1.7 × 10⁻⁴ நமக்கு என்ன பண்ணால் கிடைக்கும்ப்பா. ஸோ அதுக்கடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் டிசோசியேஷன், இதுக்கு நம்ம பர்சன்டேஜ் எடுக்கணும். √1.7 × 10⁻⁴ இன்ட்டு பர்சன்டேஜுக்கு 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1.3 × 10⁻². ஸோ இதோட ஆப்ஷன் என்ன பார்த்தோன்னா ஆப்ஷன் பிப்பா. ஸோ அடுத்து 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் இது pH ரிலேட்டடான கொஸ்டின் தான். அது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் 3 ஆசிட் சொல்யூஷன் ஆஃப் pH 1, 2 and 3 ஆர் மிக்சட் வெசல். What will be the H+ and concentration in the mixture? ஸோ என்ன பண்ணால் ஒரு 3 வெசல் எடுத்துக்கிறாங்க. 3 வெசலுமே கான்சன்ட்ரேஷன் 1, 2, 3ங்கிற 3 கான்சன்ட்ரேஷன். ஸோ அதோட H+ கான்சன்ட்ரேஷன் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம 3 வால்யூம் எடுத்துக்க போகிறோம் இல்லையா? அப்போ வால்யூம் 1 அதோட மோலு ப்ளஸ் வால்யூம் 2 அதோடது ப்ளஸ் வால்யூம் 3. ஸோ V1M1 ப்ளஸ் V2M2 ப்ளஸ் V3M3. ஸோ அதை சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், V × M நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ்னு ஒரு மோல் எடுத்துக்கிறோம். எக்ஸ் மோலில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா XML of 10⁻⁻1 mole plus XML. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா 10⁻⁻2 ப்ளஸ் அதுக்கடுத்து 10⁻⁻3. ஸோ ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 3. ஸோ இப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா X × 0.1 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் 0.001. ஏன்னா நம்ம 3 கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனால் ஒன்றுக்கு 0.1, இன்னொன்று 0.01, மூணாவது 0.001 டிவைட் பை 3x. ஏன்னா நம்ம 3 வெசல் எடுத்துருக்கோம். ஸோ 3x. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி உள்ள கொண்டு விட்டோம். ஸோ 0.1 ப்ளஸ் 0.01. ஏன்னா இங்கே இருக்கிற எக்ஸும் இந்த எக்ஸையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ 3த்தையும் ஆட் பண்ணுறோம். 0.1 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் 0.001. 0.1ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 10க்கு ஈக்குவல். இது எதுக்கு ஈக்குவல், 100க்கு ஈக்குவல். இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்து 1000க்கு ஈக்குவல். ஸோ நம்ம 3 என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.111 கிடைக்கும் டிவைட் பை 3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 0.037ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ 0.37 இஸ் நியர்லி ஈக்குவல் டு 3.7 × 10⁻⁻². அப்போ இதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏங்கிறதா இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா the solubility of a silver chloride which is with a solubility product 1.6 × 10⁻⁻10 in 0.1 mole of sodium chloride solution. ஸோ இதோட சாலிபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் சில்வர் குளோரைடை பிரிச்சுக்கிறோம். Ag+ அண்ட் Cl- அயனைசேஷன் ஆகுது. தென் சோடியம் குளோரைடோட மோல் 0.1, சோடியமுக்கு 0.1 தான், Clக்கும் 0.1 தான். ஸோ சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு 1.6 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் பார்க்கும்போது Ag+ அண்ட் Cl-. Ag+க்கு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னு பார்த்தோன்னா எஸ்ன்னு எடுத்துக்கலாம். Cl- எஸ் ப்ளஸ் 0.1. ஏன்னா Clோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 0.1. ஸோ அப்போது 0.1 யாரோட அதிகமாக இருக்கும்னு, சாரி எஸ்ஸை விட அது அதிகமான வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எஸ் ப்ளஸ் 0.1ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோன்னா 0.1. ஸோ அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻10. ஏன்னா எப்போதுமே நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எதுவுமே என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அப்போ 1.6 டிவைட் பை 0.1
ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 1.6 இன்ட்டு இந்த 0.1 மேலே போகும்போது 10ங்கிறது என்ன பண்ணும் 1 டிக்ரீஸ் ஆகும். ஸோ 1.6 இன்ட்டு 10⁻⁹. ஸோ அப்போ இதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா 1.6 இன்ட்டு 10⁻⁹ மோல். ஓகேவா? ஸோ ரிமைனிங்க்கு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.